ஆரம்பத்துல விஜய் அரசியலுக்கு வரான்னு சொன்னப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னதான் ட்ரோல் பண்றது, கலாய்க்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தேன். எதுக்குன்னா, பல ஜெனரேஷனா வந்து அரசியல்னா ஒரு சாக்கடை. அதுக்குள்ள யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மள வளர்த்தாங்க. சினிமாலயும் சரி, வீட்லயும் சரி. வீட்ல என்ன சொல்லுவாங்க, நாங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோமோ, நீயும் அதே கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு நம்மள அரசியல் படுத்தாமயே ஒரு அந்த பொலிட்டிக்கல் நாலேட்ஜ் தெரியாமயே தான் வளர்த்தாங்க. இப்போ விஜய் அரசியல்ல காலடி எடுத்து வைக்கிறதுனால ஒரு ஹியூஜ் குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த பொலிட்டிக்கல் பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்களும் கலந்துக்கிறோம், யங்ஸ்டர்ஸா நிக்கிறோம், கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, பல களப்போராட்டங்கள்லையும் இறங்குறாங்க. விஜய் ஃபேன்ஸையும் தான் சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல விஜயாலையும் சீமானாலையும் மட்டும்தான் வந்து இவ்வளோ பெரிய குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸை வந்து உள்ள கொண்டு வர முடியும்னு நான் நினைச்சேன். இவனுங்க பேச 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 ஒரு கட்டத்தில் இவனுங்க ரியாலிட்டி புரிஞ்சுப்பானுங்க, இங்க இருக்க பொலிட்டிக்கல் ஐடியாலஜி புரிஞ்சுப்பானுங்க. அப்புறம் அது கொஞ்சம் தெளிவானுங்க. அதுக்கப்புறம் அவளை க்ரோவாக எது ரைட்டோ அது பக்கம் நிற்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன், இவனுக்கிட்ட ஒரு வார்த்தை பேசினாலும் அது செவுத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி தான். செவுராது கேட்டுட்டு சும்மா இருக்கும். ஆனால் இவனுக்கு வந்து திரும்ப நம்மளை மார்க் பண்ணுறதா நினச்சி ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமாக ஒரு கேள்வி கேட்டு நம்மளை டிப்ரெஸ் ஆக்கிடுவானுங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏன்னா ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு ஆட்கள் இவங்கலாம்.